ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாஸ் எடுடாக்ஸ். இன்றைக்கி நம்ம தமிழ் ஷார்ட் அண்ட் புக்கில் அத்தியாயம் 7ல் இந்த 81வது பாயிண்ட் பார்க்கும். இப்போ ஆரம்ப குறிகளை விளக்கியும் தனிக்குறிச்சொற்கள் அடிப்படையாக கொண்டும் எழுத முடியும். இப்போ உயிர்குறிகள், அதாவதுனா ஒவல்ஸை மென்ஷன் பண்ணணுன்றாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம அந்த பிளேஸில் எழுதினாலே அது நமக்கு புரிஞ்சிடும். இப்போ அவ்வாறு, அதை ஆவை போட வேண்டியதில்லை, வாறு அப்படின்றத போட்டாலே அதை ஃபஸ்ட் பிளேஸில் எழுதினாலே அது அவ்வாறுன்ற மீனிங்கை கொடுத்துரும். அவ்வாறு, அடிக்கடி, அதை தவிர. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் எழுதுகிறோம், அந்த சுருக்கம்ன்ற இந்த டைப்பில் வச்சு எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க. அதில் முதல் வார்த்தையை தனியாக எழுதினால் எந்த நிலையில் எழுதப்படுமோ, அதாவது நமக்கு ஃபஸ்ட் பிளேஸ்ன்றது நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் எழுதணும். அந்த நிலையிலிருந்தே சுருக்கத்தொடர் ஆரம்பித்து எழுதப்படும். ஸோ இந்த வரைக்கு இந்த இந்த ஹூக் நம்ம போடுறோம் தெரியும்ல. ஸோ இது அதுவரை, அப்பொழுதாவது. அதே மாதிரி இப்போ நமக்கு அது, எது, இது, அப்பொழுது, எப்பொழுது, இப்பொழுது போன்ற வார்த்தையெல்லாம் நம்ம கிராம்லாக்ஸில் எழுதணும். அதே மாதிரி அது சம்மந்தமாக இந்த அதுவரை எழுதும்போது ஃபஸ்ட் பிளேஸில் எழுதுங்க. எதுவரைன்னு எழுதும்போது இப்போ நம்ம இந்த அதுவரை இருக்குல்ல, அதையே ஆன் த லைனில் எழுதி எதுவரை அப்படின்றத போடலாம். அதை செகண்ட் பிளேஸில் காமிக்கணும். இதுவரை அப்படின்றத 3வது பிளேஸில் காமிக்கணும். அதாவது த்ரூ த லைனில் எழுதணும். எதுவரைன்றது ஆன் த லைன்லையும், இதுவரைன்றதை த்ரூ த லைனில் எழுதணும். அதே மாதிரி தான் எப்பொழுதாவது, அப்பொழுதாவதுன்றது இந்த எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, அபவ் த லைனில். அப்போ எப்பொழுதாவதுன்னு எழுதும்போது அதை செகண்ட் பிளேஸில் எழுதணும். இப்பொழுதாவதுன்னு எழுதும்போது த்ரூ த லைன் 3rd பிளேஸில் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.